பம்பாயை தன்னிடம் வைத்திருந்த பெரியவர் வரதராஜ முதலியார் அவருடைய மூத்த மகன் பாசத்துக்குரிய சகோதரர் மோகன் வரதராஜ முதலியார் அவர்கள் இறந்து 5 தினங்கள் ஆகின்றது. அதை முன்னிட்டு நாம் அவருக்கு நினைவேற்ற தினங்கள் நடத்தும் வகையில் இங்கு கூடியிருக்கின்றோம். மிகவும் குறைந்த வயது, 69 வயது என்பது பெரிய வயது கிடையாது. நீண்ட காலம் நம்ம கூட வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் தன்னுடைய தந்தை விட்டு சென்ற பணியை முடிந்தளவு தமிழ் மக்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் செய்து வந்து கொண்டிருந்தார். இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் நாம் அவருக்கு மரியாதை செய்யும் வகையில் 2 வார்த்தை அவர் நினைவு கூர்ந்து பேச உங்களை அழைக்கின்றேன். இப்போது அதற்கு முன்பாக அவருடைய குடும்பத்தினை பற்றி நாம் அறிமுகம் செய்திருக்க வேண்டும். அந்த வகையில் அவருக்கு 3 மகள்கள், பிரியா ராஜ்குமார், காயத்ரி சிரிசா, நிசாந்தி முதலியார், அவருடைய புதல்வி அவர்கள். அவருடைய பிள்ளைகள் அர்ஜுன், அனியா, சஹானா, ஆரம், இத்தனை பேரம் பிள்ளைகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் ஜெயராமன் முதலியார், ஜானகிராமன், மூர்த்தி அவர்கள். அதில் ஏற்கனவே ஜெயராமன் முதலியார், ஜானகிராமன் முதலியார் இறந்துவிட்டார். சகோதரர் மூர்த்தி அவர்கள் இருக்கின்றார்கள். சகோதரிகளும் அவருக்கு 3 பேர். கோமதி மோகன் சுந்தரம், இந்திரா ராஜேந்திரன், மகாலட்சுமி சுந்தர். அவருடைய பிள்ளைகள் குணால், ரூசா, பவித்ரா, உதயா, மீனாட்சி, சீதல், சரவணா, பவன், பிரசாந்த், பிரீத்தம். இத்தனை குடும்ப பின்னணியோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரியவரை பற்றி நன்கு தெரிந்திருக்கும். நான் 81ஆம் வருடம் மும்பைக்கு வந்து கல்வாதேவி பகுதியில் என்னுடைய தொழிலை தொடங்கிய காலத்தில் அவரை பற்றி நான் வியந்து மார்வாடி, குஜராத்தில் நிறைய நான் இந்த பகுதியில் வாழ்ந்தவன் கிடையாது. அவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். 83ஆம் வருடம் ஆம்புலன்ஸ் மக்களுக்காக விடுவதற்காக கர்நாத் பந்தரில் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் மசீதி பந்தர் இலக்கத்தில். அப்போது எனக்கு வயசு ஒரு 17 வயசு இருக்கும். நான் அப்பொழுது வேலை செய்து கொண்டிருந்தேன் ஜெகரி பஜார் பகுதியில். அந்த நிகழ்வுக்கு நான் சென்றிருந்தேன். அவரை பற்றி பேச்சை மற்றவெல்லாம் சொல்லும்போது கேள்விப்பட்டு பார்ப்பதற்கு ஒரு தமிழனாக சென்று பார்த்தேன். அவர் நம்முடைய நிதி பெறுவதற்காக தன்னுடைய வேஷ்டியோ துண்டியோ எடுத்து நிதி கேட்டுக்கொண்டிருந்தார். பயங்கரமான கூட்டம். அதற்கு பிறகு சாவுதான் ஒரு இயக்கம் வந்து ஒரு அபலை பெண்களை மீட்டு தமிழ்நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. காமாட்டிபுரம், கிராங்கூர் பகுதியில் அபலை பெண்களை அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார் மும்பதவி கோயிலுக்கு பக்கத்தில். ஆக பல்வேறு வகையில் அவருடைய நான் நேரடியிலே சந்தித்தவன் பேச்சுவார்த்தை கிடையாது. சந்து தூரத்து பார்த்து ரசித்தது நானும் ஒருவர். பிறகு ஒரு வரலாறுலாம் படித்திருக்கின்றோம். நான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட பொறுப்பாளர் இருக்கின்றேன். திமுகவுடைய செயலாளர் இருக்கின்றேன். 83ஆம் வருடம் கலைஞர் கருணாநிதி மும்பை ஜிம்கனா அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் போது பெரிய தொகையை நிதியாக கொடுத்து உதவியவர். அந்த நேரம் அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. பரமசிவன் என்கின்ற திமுக காரர் தான் அவர் சார்பாக வந்து தலைவருக்கு மாலை அணிவித்து சென்றார். இதெல்லாம் பசுமையான நினைவுகள். அதற்கு பிறகு அவர் ஜெயராமன் அண்ணனை நான் வந்து மயிலாப்பூரை பார்த்திருக்கிறேன். விளையா பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறேன். மோகன் நல்ல பழக்கம் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்து ரொம்ப பாதுகாப்பு அரணாக இருந்த குடும்பம் அது. அந்த குடும்பம் கொண்டு வச்ச கடன்களும் வரலாறு படித்தால் அது எப்பேற்பட்ட நிலையில் தமிழனுக்கு பாதுகாப்பாளனாக இருந்திருக்கின்ற குடும்பம் என்பது நமக்கு ரொம்ப தெரியும். அதுக்குத்தான் பெரிய விளம்பரப்படுத்தாமல் வெளியிலும் இறந்த நேரம் இந்த செய்தி கூட வெளியில் யாருக்கும் சரியா போய் சேரவில்லை. காரணம் தமிழ் நியூஸ் பேப்பர் அன்றைக்கு இல்லை. அப்படி இருந்தும் இவ்வளவு கூட்டம் வந்திருப்பது நாம் அந்த குடும்பத்திற்கும் மோகன் முதலியாளர்களுக்கு நாம் செய்கின்ற அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பதில் நான் பெருமை கொள்கின்றோம். ஆரம்ப காலத்தில் ஐயா அவருடைய நான் படித்து முடித்து இது வந்து இந்த செய்தி வந்து யாருக்கும் தெரியாது. என் கூட இருப்பவங்களுக்கே தெரியாது. என்னுடைய மனைவிக்கும் நான் என்பதை சொன்னதில்லை. நான் படித்து முடித்து மும்பைக்கு வந்திருந்த டைம் இந்த காலகட்டத்தில் முதலாக நான் சந்தித்த நபர் ஐயா மோகன் அவர்கள். இவருடைய இடத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அந்த நண்பரிடம் நான்
வேலையை தேடி கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் அவரிடம் சொன்னேன். அப்போ அந்த நண்பரை என்னைய மோகன் ஐயாவுடைய அறிமுகப்படுத்தி விட்டார். மோகன் ஐயா அவ்வளவு சீக்கிரமாக, அதாவது ரொம்ப உடனடியாக பார்த்திருக்கிற வாய்ப்பு ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் நான் குறைந்தது ஒரு வருட காலம் தொடர்ந்து ஒரு 6 மணியில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் அவங்க பில்டிங் கீழே ஒரு கேசட் கம்பெனி இருந்தது. என்ன கேசட் கம்பெனி இருந்தது? ஒரு கேசட் கம்பெனி இருந்தது. அந்த கேசட் கடையில 2 மணி நேரம் தொடர்ந்து நான் ஒரு வருடம் தொடர்ந்து நான் அங்க உட்கார்ந்துட்டு போவேன். அதற்கு அப்புறம் அவருடைய தொடர்பு கிடைச்சது. அவரை நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு எனக்கு ஒரு குஜராத்தி ஒரு தோழர், ஒரு நண்பர், அவரை அறிமுகப்படுத்தி விட்டார். அவர்கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளுங்க, அவர்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு. அந்த குஜராத்தி நண்பர் அவருடைய தொடர்பு கொண்டு நான் பேசி, அவர் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ்க்கு, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்க வந்திருந்தேன். அப்ப எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ்ல நிறைய கம்பெனிஸ்க்கு எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு அந்த குஜராத்தி நண்பர். அப்படி போய் நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணி நான் ஒரு நிறுவனத்தில் வேலையை பார்த்து, அதுக்கப்புறம் 2-3 கம்பெனி எல்லாம் போய் இன்னைக்கு HCL டெக்னாலஜிஸ்ல அசோசியேட் ஜெனரல் மேனேஜர் ஒர்க் பண்றேன். அந்த விதையை போட்டது, அந்த சீடு, அந்த இதை உருவாக்குனது ஐயா மோகன் அவர்கள். ஆகையால் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க நன்றி வாய்ப்புக்கு. அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மோகன் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் எல்லோருடைய மனதிலும் விளங்கியிருக்கின்றார். அண்ணன் கணேஷ் பிலிம்ஸுடைய ஒரு நம்பிக்கையாக வந்திருக்கின்றார்கள். நமது சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார்கள். அவர் அடுத்த நிகழ்வு செல்ல வேண்டியிருப்பதால் அவர் ஓரிரு வார்த்தைகள் நினைவேந்த நிகழ்ச்சி நடத்த அழைக்கின்றேன். கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களை அழைக்கின்றேன். அன்பான தமிழர்களுக்கு அனைவருக்கும் எனது மாலை பொழுதின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்பம் தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பதற்காகவும் தமிழனுக்கு பல சலுகைகளையும் பல குடும்பத்தையும் வாழ வைத்து இந்த குடும்பத்தை நன்றி மறவாமல் எப்பொழுதும் இந்த குடும்பத்தோடு சார்ந்தவர்களாக நாம் இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு, ஐயா மோகன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியின் சார்பாக 2 வார்த்தை சொல்லி வழங்கவும் கருதுகிறேன். நம்முடைய பெரியவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. பம்பாய் தமிழர் பெரிய பம்பாயில் நிறுவி மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்தவர். பெரியவர் அவர்கள் என்றாலே ஒரு சக்தி. அவர் தமிழ் மக்களுக்காக பாதுகாப்பு அரணாக வழங்கியவர். அதே போல தமிழ்நாட்டில் புரிந்த எம்ஜிஆர் ஒரு 10 பாசம் கொண்டவர். அதை மறக்க முடியாது. புரிந்த எம்ஜிஆர் கடைசி காலத்தில் புரிந்த எம்ஜிஆருடைய பாதுகாப்போடு மிக சிறப்பாக இருந்தால் என்று மறக்க முடியாத உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே அண்ணன் குமரநாசன் வந்திருக்கிறார்கள், முகமது ஜின்னா வந்திருக்கிறார்கள், நம்முடைய சகோதரர் சர்தா திராவிட வந்திருக்கிறார்கள், இன்னும் நம்முடைய கணேஷ் வந்திருக்காங்க, மற்ற எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு இங்கே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டார். கேப்பை தவிர்த்து வந்துட்டு போய்விட்டார்கள். தமிழர்களுக்கு திராவிட காலத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் வந்திருக்கார். இங்கே தமிழர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு பெரியவர்கள். என்ன ஒரு செல்ல பிள்ளைகளை பார்ப்பேன், எங்க தூரம் அனுப்பேன், ஒரு சுவாமிக்கு வாயா அப்படிம்பாரு, என்ன அப்படி போய் பேர் சொல்லுவார். இவ்வளவு தனி அன்பு அவருக்கு. ஒளிவடாவில் ஒரு 10 வீட்டு இடம் கட்டாண்டு நடத்த கொடுத்தாரு. இந்த கட்டி இங்கே நீங்க வாடகை கிடையாது, நான் இங்கே இந்த பையன் இருக்க மாட்டேன், ஏன்னா நல்லா நான் வேண்டி என் கூட்டத்துக்குள்ள நீ கட்டிக்கான்னு விட்டுட்டேன். அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். தமிழர்கள் வாழ வேண்டும், வாழ எல்லாருக்கும் தமிழ் எல்லா கம்யூனிட்டிக்கும் நிறைய செஞ்சார். மறுக்க அதே மாதிரி நம்மளுடைய மோகனும் அதே மாதிரி அவரை போலவே சேஃப்டி செய்தார்கள். மாற்ற முடியும். அவர் எப்படி மாற்ற உதவி அதே மாதிரி மோகனும் செய்வார். எல்லாம் அன்பை பேசுறதை உதவி செய்வார். நல்ல குணப்படுத்தவர் சேர்த்து நமக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு. பெருடைய அந்த வம்சாவளி சேர்ந்தவர் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருப்பாங்க. ஆகவே நான் அதிக நேரம் எடுத்து விரும்பல, நிறைய பேர் பேசுறதுக்கு அதுக்கு மோகனுடைய ஆத்மா சாதனைய எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப பழகியிருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் அன்னாரின் வீட்டிற்கு அவருடைய தம்பி மூர்த்தி அவர்கள் நானும் அவர்களும் ஒன்றா SIWCயில் படித்திருக்கிறோம். அவள் வீட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன். அவள் அப்பா அம்மா அவங்க குடும்பத்தில் எல்லோரும் எனக்கு தெரியும். அன்னாரின் இழப்பு மும்பையில் வாழும் தமிழர்களுக்கு அனைவருக்கும் ஒரு பெரிய இழப்பு. இந்த இழப்பை ஈடுகொடுக்க நமது அன்னாரின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடியாது, பொறுத்துக்கொள்ள வேண்டுகின்றோம். திராவிட கழகத்தைச் சேர்ந்த தலைவர் பி. கணேசன் அவர்களை நினைவேந்தல் உரையாற்ற அழைக்கின்றேன். நிகழ்வில் இங்கே பெருந்திரளாக மும்பை தமிழர்கள் மிகுந்த நன்றி உணர்ச்சியோடு அந்த குடும்பத்தின் மீது ஒரு பாச உணர்ச்சியோடு இங்கே நாம் எல்லாம் இங்கே திரண்டிருக்கிறோம். ஐயா பெரியவர் அவர்கள் வரதராஜனார் ஈழத் தமிழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்ட அந்த காலத்தில் 83, 84 அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு எப்படி தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கெல்லாம் இன உணர்வை தட்டி எழுப்பி அவர்கள் எல்லாம் ஒரு மக்களை எல்லாம் ஒரு எழுச்சியாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்களோ அதே போல இந்த மும்பையிலும் மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தி இந்திய வரலாற்றிலே, அதாவது மும்பை தமிழர்களுடைய வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் தமிழர்களை ஒரே நேரத்தில் திரட்டிய பெருமை ஐயா வரதராஜனார் அவர்களுக்கு உண்டு. நான் அவர்கள் தாராவியிலே ஈழத்தமிழருடைய போராட்டம் கடுமையாக இருந்தபோது அங்கு வந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். தாராவியில் 90 அடி சாலையிலே அவருடைய உரையை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய அண்ணன் அவர்கள், மோகன் அண்ணன் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். கடைசியாக அவர் பேசுகிற போது அவர்கள் சொன்னார்கள், ஐயா வரதராஜனாருடைய 100ஆண்டு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும், நாம் தமிழர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த பணியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் இறுதியாக அவரிடத்தில் பேசுகிற போது சொன்னார்கள். அவருடைய ஒரு ஆசை, அவருடைய ஆவலாகவே அது இருந்தது. அவர்கள் மறைந்து விட்டாலும் அவருடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், மும்பை தமிழர்கள் அனைவரும் இருந்து இணைந்து அவருடைய நினைவை, அவருடைய ஆவலை நாம் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். பெரியவருடைய 100ஆண்டு விழாவை நாம் மிகப்பெரிய அளவுக்கு நாம் நினைவு கூற வேண்டும். மும்பை தமிழருக்கு பெரிய அளவுக்கு காப்பரணாக அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவருடைய வாழ்க்கைக்கு பிறகும் சரி, இன்றைக்கு வரலாற்றிலே ஒவ்வொரு தமிழர்களும் அவரை நினைக்காமல் கடந்து போக முடியாது என்கின்ற அளவுக்கு இந்த ஊரில் அவர்கள் வாழ்ந்தார்கள். நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள். அதே போல அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு எப்போதும் அன்பொழுக மிகுந்த அன்பு பாசம் காட்டக்கூடியவர். அவர் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் அவர் நம் மனதிலே நீக்கமாக நிறைந்திருக்கிறார். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய சகோதரர்கள், சகோதரிகள், அவர் குடும்பத்தார்கள், குழந்தைகள், பேரன் பேத்திகள், உறவினர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த அமைப்பின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அண்ணனுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. அவர்களை நினைவேந்தல் நிகழ்த்தலைக்கின்றேன். தமிழர்கள் பெருமையுடன் வாழ்கிறார்கள் என்றால் வரதராஜன் முதலியார் அவர்கள் பட்ட கஷ்டத்தில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய அப்பா, தாத்தா பெருமாள் நடார், கோலியோட திரவியம் நடார், தாராவி SK ராமசாமி அவங்க எல்லாம் ஒரு குடும்பமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் 2ஆம் கிளாஸ் படிக்கல பெரிய ஒரு வீட்டுக்கெல்லாம் நான் வந்திருக்கேன். அவங்க கணபதி பூஜையில் வந்து நான் கலந்துக்கிட்டு, அப்போ சின்ன பையன், பெரியவர் வந்து எங்கள் எல்லாரையும் வரிசையில் நிற்க விடாமல் எங்கள் குடும்பத்தை வரிசையில் கூட்டு போய் தரிசனம் பண்ணி நல்ல சந்தோஷமாக எங்களை அனுப்பி வைப்பாங்க. இன்றைக்கும் அந்த கணபதிக்கு வந்தோம்னா பெரியவர் வந்து அந்த ரோடு டிவைடரில் உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்த உடனே என் பசங்கிட்ட நான் இப்பவும் சொல்லுவேன், நம்ம அங்கே வந்தோம்னா பெரியவர் வந்து இதில் எங்களை உட்கார வச்சு அன்பாக பேசுவாங்க. ராத்திரி 1 மணி 2 மணி ஆகிட்டுனா டாக்ஸிக்கு கூட பிடிச்சி எங்களை வீட்டுக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு என் பிள்ளைகிட்ட இப்பவும் நான் ஞாபகப்படுத்துவேன். இன்றைக்கும் பெரியவரை பற்றி பேசல எனக்கு கண் கலங்குது. ஏன்னா எங்கள் அப்பா அந்த குடும்பத்தில் அப்படி ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்க. காலப்போக்கில் அது
தொடர் இல்லாம ஆயிட்டு. அதுக்கப்புறம் சமீபத்தில் மோகனை பார்த்து நம்ம கோபாலன் மூலமா கணபதியில பார்த்து மோகன்கிட்ட அறிமுகம்னு. அப்புறம் எங்க குடும்பம் தரிசனத்துக்கு வந்தாங்கன்னா நல்லா உபசரித்து எங்களை அனுப்புவாங்க அண்ணன். அது இன்னும் அண்ணன் பிரிவு வந்து எங்களால தாங்க முடியல. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். பெரியவர் முகமது அலி ஜின்னா அவர்களை நினைவேந்தலில் உரையாற்ற அழைக்கின்றேன். எல்லாம் தந்தையாக திகழ்ந்தார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அவருடைய மூத்த மகன் பழகுவதற்கு பாசமிக்க ஒரு நண்பர். நான் இறுதியாக கோபாலுடைய மகன் திருமணத்திலே அவரை நேரில் பார்த்து அவரோடு அளவாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு பாசமிக்க சகோதரர் நம்மை விட்டு பிரிவார் என்று நானெல்லாம் எண்ணி பார்க்கவில்லை. காரணம், மும்பைக்கு எல்லோரும் தான் படைப்பு தேடி வருகிறோம். பராசக்தி திரைப்படத்திலே கலைஞர் ஒரு வசனம் எழுதியிருப்பார், பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு, தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா என்று பராசக்தி படத்திலே சொல்லுவார். அதுபோல் பிழைப்புக்கு நம்முடைய மண்ணிலே வழி இல்லை என்று மும்பைக்கு வந்து மராட்டிய மண்ணிலே மராட்டிய தாயினுடைய பால் குடித்து நாம் எல்லாம் வளர்ந்து வந்தவர்கள். அந்த வகையிலே ஐயா வரதராசனார் அவர்களை யாரும் மறக்க முடியாது. யாரும் அது போன்ற சாதனையை எண்ணிக்கூட பார்க்க முடியாது. தமிழர் பேரவை என்ற அமைப்பை துவக்கி முதலிலே உள்ள தீர்மானம், யாரும் ஜாதி பெயரை போடக்கூடாது. அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. பம்பாயிலே பேர் கூட சின்னதாக இருக்கும், ஜாதி பெயர் தான் பெரியதாக இருக்கும். ஜாதி பெயரை நிறுத்தியது மட்டுமல்ல, முதலிலே அவருடைய தன்னுடைய பெயரை வரதராஜ முதலியார் என்ற பெயரை வரதராசனார் என்று எழுதி காட்டினார். அவருக்கு பின்னால் அத்தனை பேரும் அணிவகுத்து செய்த அந்த அற்புதத்தை பம்பாயிலே வாழ்கின்ற எந்த தமிழனும் செய்ய முடியாது என்பதிலே நான் மிக அழுத்தமாக இருக்கின்றேன். அதுபோலவே இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக 13 லட்சம் தமிழர்கள், எனக்கு முன்னால் பேசியவர்கள் 11 லட்சம் என்று சொன்னார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில இன்னைக்கும் ரெக்கார்டு இருக்கிறது. ஏன்னா கமிஷனர் ஆபீஸ்ல போய் நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். 13 லட்சம் தமிழர்கள் அதிலே ஒரு மனிதனுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றார்கள் என்று சொன்னால் மும்பையிலே எந்த தலைவனும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. எந்த காலத்திலும் இன்னும் எத்தனை தலைவர்கள் மும்பைக்கு வந்தாலும் வரதராசனாருடைய சாதனையை முறியடிக்க முடியாது. அது போன்ற ஒரு சாதனை இதுவரை யாரும் நினைத்து பார்க்க முடியாது. அதுபோலவே கணபதி விழாக்கள் இன்றைக்கு பம்பாயிலே எல்லா பகுதியிலும் இருக்கிறது. ஆனால் வரதராசனார் வைத்த கணபதி விழாவை போல் ஒரு நிகழ்ச்சியை நம்மால் எண்ணி பார்க்க கூட முடியாது. அப்படிப்பட்ட எல்லா வகையிலும் சாதனை செய்த தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றார் சொன்னானே நாமக்கல்லால், அதை அப்படியே செயல்படுத்தி காட்டி இன்றைக்கு அந்த குடும்பத்திலே நாமும் ஒருத்தராக இருக்கிறோம். வரதராசனார் இறந்த போது தமிழகமே கண்ணீர் விட்டு அழுதது. பம்பை தமிழர்கள் எல்லாம் அழுதார்கள். நானெல்லாம் மனம் ரொம்பவும் புண்பட்டு போனேன். காரணம், தமிழனுக்கு ஒரு அரணாக இருந்த தலைவர் வரதராசனார் இல்லையே என்று. அதற்கு பிறகு அவருடைய மகன் மோகன் இருக்கிறார் என்கின்ற ஒரு தெம்பை இருந்தோம். இன்றைக்கு அதுவும் நம்மை விட்டு போய்விட்டது. ஆக நாம் அத்தனை பேரும் சோகத்திலே சந்திக்கின்றோம். இன்னைக்கு கூட கூட்டம், இது ஒரு கூட்டமா? முதலில் தமிழர் பேரவை துவக்குகின்ற போது இதே மைதானத்தில் தான் வரதராசனார் முதலிலே தமிழர்களுக்கு தென்படுகின்றார். அந்த காட்சியை எல்லாம் இன்றைக்கும் எண்ணி பார்க்கின்றேன். அதுவரை பொதுமக்களை அவர் சந்திக்கவில்லை. முதலில் சந்தித்த பிறகு இனி தமிழர்களுக்காக தான் பாடுபட வேண்டும் என்று தன் வாழ்நாளிலே பெரும்பகுதியை தமிழர்களுக்காக செலவு செய்தார் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஏழை எளியவர்களுடைய திருமணத்தை, நானே 6 திருமணத்தை அவரை தலைமை தாங்க சொல்லி அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், அவர் வந்தால் ஒரு பெரும் கூட்டம் வரும். மணமக்களுக்கும் மணமகனுக்கும் மணமக்களுக்கும் நன்கொடை கொடுப்பார்கள், 1000 ரூபாய். அது போலவே சமையல் பண்ணுகின்ற சமையல்காரனுக்கு ஒரு 1000 ரூபாய். இப்படி அள்ளி அள்ளி கொடுக்கின்ற கொடைவள்ளல்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தவிர நேரடியாக பார்த்தது நம்முடைய வரதராசனரை தான்.
ஆகவே அந்த குடும்பத்தினுடைய சோகத்திலே நாம் எல்லோரும் நம்மை ஒப்படைக்கின்றோம். அந்த சகோதரிகளுக்கெல்லாம் சொல்லுகின்றோம், நீங்கள் மட்டுமல்ல சகோதரிகள், பம்பாயில் இருக்கின்ற 23 லட்சம் தமிழர்களும் அந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக் கூடாது. எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அற்புதமான தலைவராக வரதராசனார் இருந்தார் என்று சொன்னால், அவருடைய மகன் அதை விட தாண்டிதான் செயல்பட்டார். அன்புடுக நான் அவருடைய இடத்திலே ஒரு ஆபீஸிலே நான் அவரை சந்திக்கின்றேன். அவர் என்னை பார்க்கின்றார். எனக்கு புரியவில்லை, அவரை கொஞ்சம் அவருடைய முகசாடை கொஞ்சம் மறந்து விட்டேன். சொல்லுகின்றார், என்னை தெரியவில்லையா என்றார். சொல்லுங்கள், தெரிந்து கொள்கிறேன் என்றேன். எங்கள் வீட்டுக்கு வருவீர்கள், எங்க அப்பாவோட மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுவீர்கள், என்னை தெரியவில்லையா என்று திரும்பவும் கேட்டார். அப்போதுதான் கேட்டேன், எங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். மாதுங்கா பகுதியில் என்று சொன்னார். எனக்கு பட்டென்று நினைவு வந்தது, வரதராசனுடைய மூத்த மகன் என்கின்ற அந்த உணர்வை நான் பெற்ற போது அந்த மாதிரி ஒரு பாசத்துக்குரிய ஒரு சகோதரரை நாம் இழந்து விட்டோம். அதை ஈடு செய்ய முடியாது, யாராலும் இணை செய்ய முடியாது. இன்னொரு தடவை வரதராசனார் இந்த மண்ணிலே பிறக்க போவதில்லை, பிறந்ததாக யாரும் காட்டிக்கொள்ளவும் முடியாது. அதுபோலவே மோகனும் அந்த பாதையிலே வந்தவர் தான். மனிதனுடைய வரலாறை 3 வரிகளை எழுதிவிடலாம். பிறந்தான், இருந்தான், இறந்தான், முடிஞ்சு போச்சு. ஆனால் வரதராசனாருடைய வரலாறோ மோகனுடைய வரலாறோ 3 வரியிலே இல்லை, 300 பக்கம் எழுதினாலும் அது குறைபாடாகத்தான் இருக்கும், முழுமையாக இருக்காது என்று. எவ்வளவு பெரிய சாதனை! காலையில 8 மணிக்கு ஆசாத் மைதானத்திலே என்னை சந்திக்கின்றார். என்னை கொஞ்சம் உரிமையோடு பேசுவார். நாம் இத்தனை முயற்சி பண்ணியிருக்கோமே, கூட்டம் வருமா என்கின்றார். நான் சொன்னேன், தமிழருடைய மானத்தை, தமிழருடைய உள்ளத்தை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினார். அதற்கு முன்னாலே எல்லாம் ஒரு காலத்திலே தமிழர்கள் எல்லாம் கொஞ்சம் ஏளனமாக பார்க்கப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. இட்லி சாம்பார் என்றார்கள், அண்டு குண்டு தண்டாபாணி என்றார்கள். ஆனால் வரதராசனார் தலையெடுத்த பிறகு தமிழர்களை அண்ணாச்சி என்று பாசத்தோடு அழைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தவர் வரதராசன், அவருடைய மகன் மோகன். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம். நாமும் அந்த குடும்பத்தில் ஒரு பங்காக இருந்து அவருடைய கனவுகளை நினைவாக்க வேண்டும், அவருடைய எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும். நான் கூட எல்லாம் தந்தையாக திகழ்ந்தார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அவருடைய மூத்த மகன், பழகுவதற்கு பாசமிக்க ஒரு நண்பர். நான் இறுதியாக கோபாலுடைய மகன் திருமணத்திலே அவரை நேரில் பார்த்து அவரோடு அளவாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு பாசமிக்க சகோதரர் நம்மை விட்டு பிரிவார் என்று நானெல்லாம் எண்ணி பார்க்கவில்லை. காரணம், மும்பைக்கு எல்லோரும் தான் படைப்பு தேடி வருகிறோம். பராசக்தி திரைப்படத்திலே கலைஞர் ஒரு வசனம் எழுதியிருப்பார், பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு, தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா என்று பராசக்தி படத்திலே சொல்லுவார். அதுபோல் பிழைப்புக்கு நம்முடைய மண்ணிலே வழி இல்லை என்று மும்பைக்கு வந்து மராட்டிய மண்ணிலே மராட்டிய தாயினுடைய பால் குடித்து நாம் எல்லாம் வளர்ந்து வந்தவர்கள். அந்த வகையிலே ஐயா வரதராசனார் அவர்களை யாரும் மறக்க முடியாது, யாரும் அது போன்ற சாதனையை எண்ணிக்கூட பார்க்க முடியாது. தமிழர் பேரவை என்ற அமைப்பை துவக்கி முதலிலே உள்ள தீர்மானம், யாரும் ஜாதி பெயரை போடக்கூடாது. அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. பம்பாயிலே பேர் கூட சின்னதாக இருக்கும், ஜாதி பெயர் தான் பெரியதாக இருக்கும். ஜாதி பெயரை நிறுத்தியது மட்டுமல்ல, முதலிலே அவருடைய தன்னுடைய பெயரை வரதராஜ முதலியார் என்ற பெயரை வரதராசனார் என்று எழுதி காட்டினார். அவருக்கு பின்னால் அத்தனை பேரும் அணிவகுத்து செய்த அந்த அற்புதத்தை பம்பாயிலே வாழ்கின்ற எந்த தமிழனும் செய்ய முடியாது என்பதிலே நான் மிக அழுத்தமாக இருக்கின்றேன். அதுபோலவே இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக 13 லட்சம் தமிழர்கள், எனக்கு முன்னால் பேசியவர்கள் 11 லட்சம் என்று சொன்னார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில இன்னைக்கும் ரெக்கார்டு இருக்கிறது. வேணும்னா கமிஷனர் ஆபீஸ்ல போய் நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். 13 லட்சம் தமிழர்கள் அதிலே ஒரு மனிதனுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றார்கள் என்று சொன்னால் மும்பையிலே எந்த தலைவனும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. எந்த காலத்திலும் இன்னும் எத்தனை தலைவர்கள் மும்பைக்கு வந்தாலும் வரதராசனாருடைய சாதனையை முறியடிக்க முடியாது. அது போன்ற
ஒரு சாதனை இதுவரை யாரும் நினைத்து பார்க்க முடியாது. அதுபோலவே கணபதி விழாக்கள் இன்றைக்கு பம்பாயிலே எல்லா பகுதியிலும் இருக்கிறது. ஆனால் வரதராசனார் வைத்த கணபதி விழாவை போல் ஒரு நிகழ்ச்சியை நம்மால் எண்ணி பார்க்க கூட முடியாது. அப்படிப்பட்ட எல்லா வகையிலும் சாதனை செய்த தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றார் சொன்னானே நாமக்கல்லால், அதை அப்படியே செயல்படுத்தி காட்டி இன்றைக்கு அந்த குடும்பத்திலே நாமும் ஒருத்தராக இருக்கிறோம். வரதராசனார் இறந்த போது தமிழகமே கண்ணீர் விட்டு அழுதது. பம்பாய் தமிழர்கள் எல்லாம் அழுதார்கள். நானெல்லாம் மனம் ரொம்பவும் புண்பட்டு போனேன். காரணம், தமிழனுக்கு ஒரு அரணாக இருந்த தலைவர் வரதராசனார் இல்லையே என்று தமிழருடைய மானத்தை, தமிழருடைய உள்ளத்தை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினார். அதற்கு முன்னாலே எல்லாம் ஒரு காலத்திலே தமிழர்கள் எல்லாம் கொஞ்சம் ஏளனமாக பார்க்கப்பட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. இட்லி சாம்பார் என்றார்கள், அண்டு குண்டு தண்டாபாணி என்றார்கள். ஆனால் வரதராசனார் தலையெடுத்த பிறகு தமிழர்களை அண்ணாச்சி என்று பாசத்தோடு அழைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தவர் வரதராசன், அவருடைய மகன் மோகன். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம். நாமும் அந்த குடும்பத்தில் ஒரு பங்காக இருந்து அவருடைய கனவுகளை நினைவாக்க வேண்டும். அன்பார்ந்த பொதுமக்களே, மூவா அவர்களை பற்றி சொல்வதென்றால் ஓரிரு நிமிடங்களில் நாம் சொல்லிவிட முடியாது. அவர் போற்றிய மனித நேயம் என்பது மும்பையில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இப்படி ஒரு தலைவரை, இப்படி ஒரு சமூக சேவகரை நாம் பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏழைகளோடு, ஒடுக்கப்பட்ட மக்களோடு, எந்த மாநிலத்தவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உதவியாக நின்று அவர்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு சென்றவர் மூவா அவர்கள். அவர் எந்த அளவுக்கு இங்கு மும்பையிலே பணியாற்றியிருக்கிறார் என்கின்ற செய்திகள் எல்லாம் நம்முடைய நண்பர்கள் சொன்னார்கள். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு மும்பையிலே நடத்தப்பட்ட அந்த தமிழர் பேரவையினுடைய அந்த பெரும் கூட்டமானது இதுவரை மும்பையில் யாராலும் நடத்தப்படவில்லை. அந்த அளவுக்கு ஒரு இனத்தை ஒன்று சேர்க்க முடியும் என்றால் அது வரதராசனார் மட்டுமே செய்ய முடியும் என்பதை இன்றளவும் அது வரலாறாக இருக்கிறது. அன்றுதான் அம்பர்நாத்திலிருந்து வீட்டி வரை தமிழர்களுக்காகவே ஒரு தனி சிறப்பு ரயில் விடப்பட்டது. அந்த கூட்டத்தை பார்த்த பிறகுதான் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட தமிழர்கள் இந்த அளவுக்கு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு தலைமை பண்பு தலைவன் இருக்கிறார், எனவே நாம் இனி தமிழர்களை மரியாதையாக நடத்த வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்தது. ஆனால் மூவா அவர்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் நண்பர்கள். அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், சிவசேனையாக இருக்கலாம், பாரதிய ஜனதாவாக இருக்கலாம். இப்படி அனைத்து கட்சியிலும் நண்பர்களை கொண்ட ஒரு மாமனிதர் நம்முடைய வரதராசன் அவர்கள். அவரோடு ஒரு நாள் நாங்கள் பால் தாக்கரே அவர்கள் இல்லத்துக்கு இரவு 1 மணிக்கு சென்றிருக்கிறோம். அப்போதும் அந்த கதவுகள் அவருக்காக திறந்திருந்தது என்பதை பார்க்கும்போது, மும்பை என்றால் பால் தாக்கரே தான் ஒரு மாபெரும் தலைவர், அவரை பார்ப்பதே கடினம் என்கின்ற சூழலிலே பாண்டத்திலிருந்து நாங்களும், அதாவது ஐயா தேவதாசன், ராஜபாண்டியன், சீர்வரிசை சண்முகராசனார், நான் மற்றும் அவர்கள் திடீரென வந்து உடனடியாக புறப்படுங்கள் என்று சொல்லி, அங்கு வேகமாக கார் போகிறது, எங்கு போகிறோம் என்று எனக்கு தெரியாது. அது போய் நின்ற இடம் பாந்திராவிலே பால் தாக்கரே அவருடைய இல்லத்திலே நிற்கிறது. விரைவாக உள்ளே செல்கிறார், கதவுகள் திறக்கின்றன என்று எண்ணும் போது அவருடைய உறவு, அவருடைய நட்பை கண்டு நாங்கள் வியந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பேர் உள்ளம் படைத்தவர். அது மட்டுமல்ல, அவரோடு தமிழறிஞர் கியாப்பை விஸ்வநாதம் அவர்கள் அவரை பெரிதும் போற்றுவார், பாராட்டுவார். தமிழ் அறிஞர்களை நாம் பாராட்ட வேண்டும் என்கின்ற உணர்வோடு கியாப்பை விஸ்வநாதம் அவர்களுடைய 95வது பிறந்தநாள் விழாவை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து மாத்துங்கா ஜிம்கானாவிலே ஒரு பெரிய விழா நடத்தினார்.
அந்த விழாவிலே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் தலைவர்களும் வந்து கலந்து கொண்டு முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் அவருடைய பிறந்த விழாவை கொண்டாடினார்கள். அந்த அளவுக்கு தமிழ் அறிஞர்களாலும் மதிக்கப்பட்டவர். ஒரு முறை நாங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக நிதியினை தர வேண்டும் என்று எண்ணி சண்முகானந்தா கலையரங்கிலே ஒரு பெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கேட்டு காவல்துறையினுடைய ஆணையர் அலுவலகத்துக்கு போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு சென்ற போது அந்த போலீஸ் கமிஷனர் கவாண்டி அவர்கள் எங்களை பார்த்து பழைய கல் புதிய பாட்டிலில் வந்திருக்கிறதா என்று கேட்டார். காரணம், அந்த அளவுக்கு அவர் வரதாபாயினுடைய பினாமியாக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு தமிழர்களுக்காகவே நின்றவர் அவர். அது மட்டுமல்ல, நான் ஐயா மோகன் வரதராசன் அவர்களோடு சில ஆண்டு காலம்தான் பழக்கம். அவரை சந்தித்த முதல் நாளே நான் கேட்ட கேள்வி என்னவென்றால், நண்பர் கணேசன் அவர்கள் சொன்னது போல, நாம் தமிழர்களாகிய நாம் பல்வேறு நல்ல செய்திகளை ஆவணப்படுத்த தயங்கி மறந்து விடுகிறோம். வரலாற்றிலே இது போன்ற சேவைகளை இதுவரை யாரும் செய்யவில்லை. எனவே அதை ஆவணப்படுத்த வேண்டும். நம்முடைய அவர்களுடைய 100ஆண்டு விழாவை நாம் பெரிதாக கொண்டாட வேண்டும். அதற்கு தங்களிடம் என்னென்ன பழைய போட்டோக்கள், பழைய கடிதங்கள் இவைகளெல்லாம் இருந்தால் எங்களுக்கு தந்து உதவுங்கள் என்று ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், நாங்கள் இன்னும் அதை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை, உங்களுக்கு எப்படி இந்த உணர்வு வந்தது? என்னிடம் எந்த விதமான போட்டோக்களும் இல்லை, அத்தனையும் காவல்துறையினரால் அள்ளி சென்று விட்டார்கள். இருந்தாலும் நாம் இதை செய்வதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வோம் என்று சொன்னார். அவர் அந்த 100ஆண்டு விழாவை கூட தொடாமல் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் என்று எண்ணுகின்ற பொழுதுதான் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் தந்தையார் ஒரு பிரபலமாக அனைத்து மக்களாலும் அறியப்பட்டவராக இருந்தாலும் கூட இவர் செய்த தொண்டு என்பது எந்தவித விளம்பரமும் இல்லாமல் அவர் தந்தையார் எதை செய்தாரோ அதைவிட அதிகமாக செய்யக்கூடிய அளவுக்கு அவர் நம்மோடு வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பது ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றாருள் செத்தாருள் வைக்கப்படும் என்று சொல்வான வள்ளுவர். அதை போல என்றும் உயிர் வாழக்கூடிய ஒருவராக என்று மோகன்பாய் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். அந்த அளவுக்கு இந்த குடும்பமானது ஏதோ பணக்காரன் ஏழை என்றெல்லாம் பார்க்கிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சற்றப்ப 40 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய திருமணம் நடந்தபோது நாங்கள் எங்களை வீட்டுக்கு அழைத்து விருந்தளித்து எங்களை ஆசீர்வதித்தவர் ஐயா மு அவர்கள். அந்த நினைவுகளெல்லாம் இன்று என்னுடைய மனதிலே ஓடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம். இது தனியான குடும்பம் அல்ல, இது மும்பை தமிழ் குடும்பம். எனவே இந்த இழப்பு என்பது ஏதோ மூவானுடைய குடும்பத்திற்கான இழப்பல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு இந்த இழப்பாகும். எனவே உங்களுடைய வருத்தத்திலும் உங்களுடைய வேதனையிலும் இந்த முழு மாநிலமும் தமிழர்களும் பங்கு கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். இப்போது பேசியவர்களுடைய பேச்செல்லாம் நீங்களாம் கேட்டிருப்பீர்கள். இது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை, உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் தரக்கூடியது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் மட்டுமல்ல, அனைத்து மாநிலத்தவர்களும் பெரியவர்கள் மேல் எவ்வளவு பாசம், அன்பு, மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டோம். இப்போது உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் அது தெரிய வாய்ப்பில்லை. இருந்தாலும் மும்பையில் உள்ள மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் தலைவர்கள் விரும்பி கேட்பது என்றால், பெரியவருடைய இன்றைய தினத்தில் ஒரு பெரியவருடைய 100ஆண்டு விழாவை மும்பையில் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். நாங்கள் அதை கொண்டாடுவதற்கான முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுப்போம். அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் சேர்ந்து இந்த விழாவை எடுக்க வேண்டும் என்று இதனுடைய நினைவு நாளில் உறுதி கூறுவோம். அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி இத்துடன் முடிவடைகின்றது. அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்திருக்கின்றது. தயவு செய்து இந்த உணவு சாப்பிட்டு செல்ல வேண்டும். அவர்கள் குடும்பத்தினர் நாளைக்கு பத்திரிகைகளுக்கு நம்ம புகைப்படம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கும் தேவை. வரிசையாக இருந்து புகைப்படத்தை எடுத்துக்கொண்டால் மற்றவர்களும் அவர்கள் அஞ்சலி செலுத்தி புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி முடிக்கின்றோம். இவ்வளவு தூரம் நீங்கள் அவருடைய குடும்பத்திற்கு ஆதரவாக
பழைய நினைவுகளெல்லாம் நீங்கள் புரட்டி போட்டு பெரியவர்களுடைய வரலாற்றையெல்லாம் சொல்லி மோகன் அவர்களுடைய ஆழ்ந்த வரலாறெல்லாம் சொல்லி நினைவூட்டுவதை அவர்கள் நினைத்து பெருமிதம் அடைகின்றார்கள். அந்த மறைந்த அவருடைய துக்கத்திற்கு அது மருந்தாக அது அமைந்திருப்பதாக சொன்னார்கள். வருகின்ற அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றி, பெரும் நன்றியை, நெஞ்சிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறுகின்றார்கள். அதோடு நாம் வைத்த கோரிக்கையாக பெரியவர் வரதராஜ மோதி அவர்களுடைய 100ஆண்டு விழாவை மும்பை தமிழர்களெல்லாம் சேர்ந்து சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததை அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக நீங்கள் பெரியவருக்கு எடுக்கும் விழாவிற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக முழு ஒத்துழைப்பையும் தருவோம். நாங்கள் நீண்ட காலம் எங்கள் தந்தை உங்களோடு ஒட்டி உறவோடு பிணைந்து வாழ்ந்தார். இன்று மறுபடியும் இந்த உறவு அண்ணன் மோகன் மறைவு தினத்தன்று புதுப்பிக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் சொல்லி நீங்கள் வருகின்ற அனைவருக்கும் நன்றியை சொல்கின்றார்கள். அதேபோல் பெரியவருடைய 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதி பூண்டுவோம் என்று பேசி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.